இப்போ உங்க வாழ்க்கையில யாரு இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, முருகா நீ மட்டும் போதும்பா எனக்குன்னு அவனுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. அவன் வருவான் உங்க வாழ்க்கையை பிரம்மாண்ட வாழ்க்கையா மாற்றுவதற்கு. முருகப்பெருமான் வருவான். ஒரு சமயங்கள்ல அவன் அவமானப்படுத்திட்டான், துன்பப்படுத்திட்டாங்க, பகையா இருக்கு, சொந்தத்துக்குள்ளே பகையா இருக்கு, என்னை வீட்டை விட்டே ஒதுக்கிட்டாங்க, அனாதையா நினைக்கிறேன்னு சொல்லி நிற்பீங்கல்ல, அந்த டயத்துல முருகனை இறுக்க பிடிச்சிக்கோங்க. அவனுடைய பாதத்தை இறுக்க பிடிச்சிக்கோங்க. நீதான்ப்பா எனக்கு எல்லாம், நீதானே படைச்சார, இந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி போய் மன்றாடுங்க. அவன் வருவான் துணைக்கு. உங்களுக்கு உங்களை அவமானப்படுத்தினவன் எல்லாம் உங்க காலில் விழுந்து விழுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் வாழ்க்கையில. அதனால முருகனை நம்பினவங்களை அவன் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. உங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, முருகனை மட்டும் இருக்க பிடிச்சுக்கோங்க. அவன் வருவான், உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியா வருவான். மிகப்பெரிய பிரமிப்பூட்டும் வாழ்க்கையை கொடுப்பான், மிகப்பெரிய பொருளாதார வசதியை கொடுப்பான், கௌரவமான வாழ்க்கையை கொடுப்பான். இவை அனைத்தையும் கொடுத்த முருகப்பெருமான் உங்களை மிகப்பெரிய பிரமிப்பூட்டும் உயரத்து கொண்டு போய் உட்கார வச்சிருவான். அடுத்தவன் எதிரியெல்லாம் உங்களை வேணான்னு ஒதுக்குற சொந்தக்காரன்னா உங்க காலில் விழுந்து கும்பிட்டு உங்களை கெஞ்சி கேட்பான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அந்த அளவு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த முருகன் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால முருகனை நம்புங்க. வாழ்க்கையில பெரிய வெற்றி இருக்கு உங்களுக்கு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.